பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ளமைக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது நேற்று முன்தினம் மாலை மலர் நாளிதழில் மற்றும் சோசியல் மீடியாக்களில் தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்று ஒரு அமைப்பு 606 ஃபிலிம் சேம்பர் வளாகம் சென்னை 6 என்ற அலுவலகத்திலிருந்து யார் ஆரம்பிக்க உள்ளார்கள் என்ற எந்த விவரமும் இல்லாமல் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த உரிமையாளரான சேம்பருக்கு நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பி தொடர்பு கொண்டோம். இதுபோன்று தங்கள் முகவலியிலிருந்து தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்படுவதாக விளம்பரம் வந்துள்ளது. இது எங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்குகின்றீர்களா என்று கடிதம் எழுதினோம். அதனுடைய செயலாளர் திரு கிருஷ்ணா ரெட்டி அவர்கள் இதுபோன்று எந்த அமைப்பும் சேம்பர் தொடங்கப்படவில்லை, அதுபோன்ற அமைப்பை தொடங்குவதற்கு யாருக்கும் நாங்கள் உரிமையும் அளிக்கவில்லை, யாரோ சிலர் எங்களுடைய அனுமதி இல்லாமல் இதுபோன்று எங்களுடைய விளம்பர முகவரியை பயன்படுத்தியுள்ளார்கள் என்று தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் மாலை முதல் நாளிதழை தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்தை அளித்தது யார் என்று அறிந்தபோது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த விளம்பரத்தை தந்துள்ளது என்று அறிய வந்தோம். தற்பொழுது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு நான் பொறுப்பேற்று ஏறக்குறைய 9 ஆண்டுகள் ஆகின்றது. நான் பொறுப்பேற்ற போது பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், சர்ச்சைகள் போன்ற பல்வேறு சிரமமான சூழ்நிலையில் நாங்கள் பொறுப்பேற்று கொண்ட பிறகு தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சிக்கும் இடையான அனைத்து கருத்து வேறுபாடையும் கலைந்து தயாரிப்பாளர்களுக்கு என்னவெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ, எங்களுக்கு சிறிது நஷ்டம் ஏற்பட்டால் கூட பரவாயில்லை, தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால் நாங்கள் நன்றாக இருக்க முடியும் என்று எங்களுடைய தொழிலாளர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை பேசி ஒப்புதல் பெற்று தயாரிப்பாளர்களுக்கு தொழிலாளர் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்ட பல்வேறு விதமான நன்மைகளை உறுதி செய்தோம், சம்பள குறைப்பு உட்பட. நன்றாக சுமூகமாக எங்களுடைய உறவு தொடர்ந்து வந்தது. அதற்கு பிறகு கடந்த 4 வருடங்களாக சிறு சிறு கருத்து மோதல்கள், அதனுடைய அடிப்படை தன்மையை ஸ்தரமற்ற நிர்வாகம் அல்லது புரிதல் இல்லாத நிர்வாகம் அவர்களுக்கிடையான மோதலை எங்களை வைத்து காய் நகர்த்துகிறார்கள் என்று தெரிய வந்தது. ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு அமைப்பாக இருந்தால் ஒரு முடிவெடுக்க நல்லா இருக்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து பணிபுரிய வேண்டும் என்று பெப்சியோட சார்பில் பல்வேறு முறை நாங்கள் வேண்டுகோள் கொடுத்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் பிரிஞ்சிருந்தால் நல்லது, ஏன்னா எங்களுடைய ராஜ்யம் நடக்கும். ஆனால் அது மாதிரி ராஜ்யம் பண்ணுறதுக்கு நாங்கள் வரல. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் தான் 30-40 வருஷம் இருக்கோம். நாங்கள் என்பது தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த மேடையில் இருக்கவங்களும் சரி, யார் உள்ளே வந்தாலும் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இருக்கும். ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவர்கள் வந்தவொன்னே காணாமல் போயிடுறாங்க, இல்லை சிரமப்படுறாங்க. அப்போ அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம். இதையெல்லாம் தொழிலாளர்களுக்கு சொல்லி அவர்களை ஒப்புவித்து அவர்கள் எல்லா நன்மையும் நம்ம செய்து வந்தோம். இப்போ இந்த அறிக்கை எழுதுவதற்கு காரணம் என்ன? பேசிக்காக ஒரு 2 விஷயம்தான் இருக்கு. ஒன்று, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் ரெட்டு போடணும், அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், அவங்க 300 பேர் உறுப்பினர் இருக்காங்க, அதில் 250 பேர் உங்களோட உறுப்பினர்கள். நீங்கள் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எங்களை வச்சு அவங்கள அடிக்க சொல்கிறீங்களா? சரியாக வராது. ஒருவேளை நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க பலமாக இருக்காங்க, அதனால் அந்த நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதோ எடுக்க முடியலையோ, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரை உட்கார வச்சு இந்த சம்பள பேச்சுவார்த்தையில் அவங்க மூலம் தான் பேசப்பட்டது. நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் இணைந்து தான் எங்களுடைய சம்பள பேச்சுவார்த்தைலாம்
ஏதோ நான் வற்புறுத்தினேன்னா இங்கே இருக்கிற உறுப்பினர்லாம் தெரியும். சம்பள பேச்சு அவங்க தயாரிப்பாளர்கள் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கின்ற, இல்லை அவர்கள் பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற சம்பள பேச்சுவார்த்தையில் எத்தனை நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்? ஒரே ஒரு முறை கூட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்தியதில்லை அவர்கள். ஒரு முறை கூட. நான் கூட சொன்னேன், எங்கள் எலெக்ஷன்னா இவ்வளோ வீடு வீடாக ஓட்டு கேட்டு நீங்கள் நிர்வாகத்து வரீங்களே, இந்த தயாரிப்பாளரோட எல்லாரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற ஒரு முக்கியமான சம்பள பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் யாருமே இல்லாமல் நாங்கள் யார் கூட பேசுறது? பல்வேறு முறை நாங்கள் 4 மணிக்கு வர சொல்லுவாங்க, 4 மணிக்கு போவோம், 5 மணிக்கு, 6 மணிக்கு, 7 மணிக்கு ஒருத்தர் வருவார், 6:30 மணிக்கு ஒருத்தர் வருவார், 6:30 மணிக்கு வந்தவர் 7 மணிக்கு போயிடுவார், 7 மணி 8 மணிக்கு போயிடுவார். நேற்று வந்தவர் இன்னைக்கு வரமாட்டார், இன்னைக்கு வந்தவருக்கு நேற்று என்ன பேசணும்னு தெரியாது. இதையெல்லாம் நான் சொன்னால் நல்லா இருக்காது, நட்பாக இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் இதையெல்லாம் மனசில் சகிச்சுக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணோம். அப்போ அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரும் இவங்க நடப்பு தயாரிப்பாளையும் வற்புறுத்தி கம்பல் பண்ணி நீங்களாம் ஒன்றா இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம். என்னென்னா, தயாரிப்பாளர் சங்கம் தலைமை சங்கம், அந்த சங்கத்தின் மூலமாக அனைத்து அமைப்புகளும் தயாரிப்பு அமைப்புகளும் ஒரு பரிந்துரை கடிதத்தை தயாரிப்பாளர் சங்கம் வழியாக ஃபெஃப்சிக்கு அனுப்ப வேண்டும். ஃபெஃப்சி அவர்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதை கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் எதிர்ப்பு தெரிவிப்ப போது நாங்கள் அவர்களை இப்படி இருந்தால் மட்டும்தான் பணி செய்ய இயலும், இது நீங்கள்லாம் ஒன்றா இருந்தால் தான் நல்லது என்று அவர்களுக்கு வற்புறுத்தி அந்த கொள்கைக்கு ஒப்புவித்தோம். ஒரு நிபந்தனை அடிப்படையில், அதாவது அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் அனுப்பினால் அந்த தயாரிப்பாளரையோ நிர்வாகத்தையோ இவர்கள் அழைக்கக்கூடாது, அவர்கள் நேரடியாக சம்மேளனத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அந்த கொள்கையை அனைவரும் ஏற்றுக்கொண்டார். இப்போ என்னாச்சுன்னா, திடீர்னு முதல் எங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை, ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி சிலம்பரசன் ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இங்கே சொல்லும்போது நாளைக்கு ஷூட்டிங்கு, நாளை மறுநாள் ஷூட்டிங் இன்னைக்கு, ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே ஒர்க் நடந்தது. ராமேஸ்வரத்தில் ஒர்க் நடந்து செட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. முதல்ல உங்கள் தயாரிப்பாளர் சொல்லியிருக்கணும் இல்லையா? தயாரிப்பாளர் உங்களோட உறுப்பினர், அவரை கூப்பிட்டு நீங்கள் சிலம்பரம் வச்சு நீ படம் பண்ணாதீங்க, இந்த பிரச்சனை இருக்குது முடிச்சுட்டு போகணும் நீங்கள் அவரை சொல்லியிருக்கணும். அவருக்கு சொல்லலை. அவங்க செட் ஒர்க் நடந்துட்டு எங்கள் உறுப்பினர் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாதி வழியில் செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரைக்கும் வண்டிகள் போயிட்டுருக்கு, எல்லா வண்டியும் நிறுத்தி இவங்க சொன்னதுக்காக சரி இவங்களோடு இருக்க நம்ம நட்பை கெடுத்துக்கூடாது, சரி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வர வச்சு அந்த தயாரிப்பாளர் வர வச்சு ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தோம். இது ஒரு வகையில் முடிஞ்சிடுச்சு. இனிமேலாவது அடுத்த சிலம்பரசன் படம் போகும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை பேசி முடிச்சிருக்கணும். அடுத்து மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ்கமல் படம் போகுது, அதே சிலம்பரசன் படம் ஷூட்டிங் போகிறாங்க, நீங்கள் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் அவ்வளோ வலிமையானவர்கள் இல்லை. யாரை? மணிரத்னத்தை எடுத்து சண்டை போடணும், கமல் சாரை எடுத்து சண்டை போடணும், இதெல்லாம் நாங்கள் ஏன் சண்டை போடணும்? எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் மெம்பர் தான் ராஜ்கமல், உங்களோட மெம்பர், மணிரத்னம் சார் உங்களோட மெம்பர், அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு போகணும் நீங்கள் சொல்லாமல்ல, ஏன் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறீங்க? எங்களையே ஏன் நிறுத்த சொல்கிறீங்க? இருந்தாலும் அப்பவும் வற்புறுத்தல, நாங்கள் மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு அவங்களுக்கு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கு, இந்த ஷெடியூல் வர வரைக்கும் வந்தவொடனே பேசலான்னு பேசி ஒப்புதல் வாங்கி ஆரம்பித்தோம். அதுக்கு மேலேயாவது அவங்க ஃபாலோ பண்ணுவோம். எவ்ரி டைம் இதே பிரச்சனை. அடுத்து தனுஷ் படம் ஷூட்டிங் போகிறாங்க, தனுஷ் படத்தை நிறுத்தணுங்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல ராஜ்கமல் ஆயிடுச்சு, மணிரத்னம் ஆயிடுச்சு, ஐஸ்வரி கணேஷ் ஆயிடுச்சு, இப்போ அடுத்து தனுஷ். சரி அவங்க சொல்கிறாங்களேன்னு ஸ்டாப் பண்ண உடனே தனுஷ் சார் அவங்க வினோத் அவங்க ஏன் நிறுத்துறீங்க? இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில். சரி ப்ரொடியூசர் கவுன்சில். அப்போ நடிகர் சங்கம் வந்தாங்க, எல்லாரும் பேசி என்ன பிரச்சனை? இல்லை எங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறவர் 3 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காரு தனுஷுக்கு, அவர் படம் பண்ணல, அதை ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள். நடிகர் சங்க சார்பில் எஸ் நீங்கள் சொல்ல கரெக்டு தான், நாங்கள் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம், உடனே ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை 16 கோடி ரூபாய் ரிட்டர்ன் பண்ணணும். எப்படிங்க 3 கோடி தான் கொடுத்தீங்க, 16 கோடி எப்படிங்க? இல்லை நாங்கள் 36% வட்டி, அது அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும், அதுக்கு அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும், எப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 16 கோடி வருது. நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன் ஆல்ரெடி, அதனால் 16 கோடி கொடுக்குறேன். நாசர் கேட்டார், நம்மனா வட்டி கடை நடத்துகிறோமா? நீங்கள் தயாரிப்பாளர், அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அட்வான்ஸ் படம் பண்ணல,
அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்டிருக்காரு அட்வான்ஸு. இவங்க அட்வான்ஸ் குறைவாக கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் அட்வான்ஸே கொடுக்க முடியல, படம் பண்ணுறதுக்கு கஷ்டம், பணத்தை வாங்கிங்கன்னு உங்களுக்கு 2 மாதத்தில் சொல்லிட்டாரு. நீங்கள் அப்போயே வாங்கியிருக்கலாம்ல. அப்போ வாங்காமல் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறதால ஒரு அமைப்பு வச்சுட்டு நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய வாக்குவாதம் நடந்தது. எனக்கு செல்வமணி, என்ன நீயும் இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுற, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லையா, எப்படி சரியாகும்? நான் சொன்னேன், சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார், கவுன்சிலோட எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்புறம் எல்லாம் பேசி அந்த 3 கோடிக்கு 6 கோடி கொடுக்குறதா பேசி முடித்தாங்க. அவங்க ஒத்துக்கல. மறுபடியும் 7 கோடி வரைக்கும் வந்தாங்க, அப்பவும் ஒத்துக்கல. அப்போ நானே வந்து தனுஷ் சார்கிட்ட நேரடியாக பேசினேன். அப்புறம் அந்த வினோத் அவரை வச்சு பேசி அது 8 கோடி ரூபா ஃபைனல். அப்போ தனுஷ் சொல்கிறார், அண்ணே இந்த இதோட நீங்களாம் சொல்லிங்களேன்னு தான், இதுக்கு மேலேன்னா நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், நீங்கள் தலையிடாதீங்க. நாங்களும் அது சொல்லிட்டோம், சார் இது தான் எங்களால் பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியாது. இல்லை நாங்கள் ஒத்துக்க முடியாது போக முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் செக்ரட்டரி, உங்கள் பணத்துக்கு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளரில் நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? நீங்கள் எங்கே உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் பணத்தை மட்டும் வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மற்றவங்க வாங்கி கொடுக்கல இல்லையா? அதனால நீங்கள் அது மாதிரி பேசக்கூடாது சார். ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஆகிடும். அதுக்கு நாங்கள் ஒத்துழைச்சா எங்கள் பேர் கட்டு போயிடும். தயவுசெய்து இது ஒத்துக்குங்க, இல்லைனா நீங்கள் அப்புறம் ஜேஏசியில் வச்சு பேசி முடிச்சுங்க, இப்போ நாங்கள் ஷூட்டிங் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கு போயிட்டோம். இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 2வது பிரச்சனை இதே பிரச்சனை தான் மறுபடியும். ஏன்னா ஏதோ வந்து இவங்க பூசி மெழுகி எங்களை குற்றவாளி ஆக்குறாங்க. ஏதோ நாங்கள் ஒர்க் பண்ண வரலன்னு. எங்களுக்கு பணம் கொடுத்தா வேலை செய்ய போகிறோம். நாங்கள் என்ன வரமாட்டோன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன இதுவா லார்ட் லபக்தாஸா? நாங்கள் இல்லை கோடி அம்பானியா? இல்லை இதுவா? நாங்கள் வேலைக்காரங்க, பணம் கொடுத்தா வரப்போகிறோம். 2வது பிரச்சனை, விஜய் படம் ஷூட்டிங்கு. அவங்க வந்து இவங்க ஆகஸ்ட்டில் அறிவிக்கிறாங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிவிக்கிறாங்க, நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15லேருந்து புதிய படங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, அக்டோபர்லேருந்து எந்த படம் ஆரம்பிக்கக்கூடாது, அதுக்குள்ளே மறுசீரமைப்புலாம் பேசி முடிக்கணும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் படம் பண்ண முடியல, பட்ஜெட்டில் எல்லாம் இழுத்து விட்டுறீங்க, இதெல்லாம் சில கட்டுப்பாடெலாம் பேசிட்டு தான் போகணுன்னு வந்து ஆல் ஆஃப் அ சடன் வித்தவுட் அவர் நாலேஜ் நடிகர் சங்கத்தை கேட்காம எங்களை கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நடிகர் சங்கம் அது ரிவோல்ட்டு கூட பண்ணாங்க. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணன்னு சொன்னாங்க, பெரிய ஸ்டூக்கு சொல்ல வரல, எவ்வளோ இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சொல்ல வரோம், தயாரிப்பாளருக்கும் சொல்ல வரோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் முரளி சாரை பேசி, இல்லை செல்வம்னு இது வந்து எக்ஸிபிட்டாரெலாம் சேர்ந்து முடிவு எடுத்துக்கோ, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா சரி ஓகே சார், நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுக்கும் ஓகே சொல்லிட்டோம். அப்போ வந்து இந்த பட தயாரிப்பாளர் அவங்க வந்து பெங்களூர் ப்ரொடியூசர்ஸ், அவங்க சேம்பரில் மெம்பராக இருக்காங்க. அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஹைதராபாத் ஷூட்டிங் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அங்கே போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது இது மாதிரி இந்த படம் போச்சுன்னா, இந்த படத்தில் இது வரைக்கும் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் படத்தில் 2.5 லட்சம் தொழிலாளர்கள், எங்களுடைய FFC தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2.5 லட்சம் மனித நாட்கள் இங்கே வேலை செய்யப்பட்டிருக்கு. இது ஏறக்குறைய எங்கள் தொழிலாளர்களில் 30% பேருக்கு வேலை கொடுத்தா மாதிரி. இப்போது இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்துட்டு இதை கொண்டு போய் அங்கே நடத்துங்கிறதுக்கு நான் தலைவராக இருக்கணும். நான் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன், சார் அக்டோபர் தான் அவங்க ஷூட்டிங்கு, இப்போ ஆகஸ்ட்டு, அதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாம் சார், நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், FFC ஸ்டுடியோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேலை நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு வாடகை கூட வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு பண்ணிங்கன்னா எங்கள் மெம்பருக்குலாம் வேலை கிடைக்கும், தயவுசெய்து பண்ணுங்கள், எதோ ஒன்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட தயாரிப்பாளர்கிட்ட, இயக்குநர்கிட்ட, ஆர்ட் டைரக்டர்கிட்ட, அது மாதிரி மேஸ்திரி ராமலிங்கம் அவர் மூலம் எல்லாம் முயற்சி பண்ணி அந்த ஷூட்டிங் கொண்டு வரும். இப்போ ஆகஸ்ட் ஆச்சு, செப்டம்பர் ஆச்சு, அக்டோபர் வரப்போகுது. இப்போது ஷூட்டிங்லாம் நிறுத்தி உட்காந்து இதை வேலை பண்ணுறோம் இல்லையா, இது என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு? 3 மீட்டிங் போட்டிருக்காங்க சார். ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 45 நாளில் 3 மீட்டிங் தான் போட்டிருக்காங்க, இந்த மறுசீரமைப்பு. அப்போ ஒரு வார் பீரியடில் உடனே உட்காந்து பேசி முடிக்கணும் இல்லையா? நான் ஒரு மீட்டிங் இவங்களோட பேசி முடித்தா எங்கள் யூனியனுக்கு வந்து நாங்கள் 1 வாரம் மீட்டிங் நடத்துவோம், எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணி, கேமராமேனை கன்வின்ஸ் பண்ணி, ஆர்ட் டைரக்டரை பேசி அப்படி கொண்டு போய் அங்கே ரெடியாக போனால் அங்கே மீட்டிங் வரமாட்டாங்க. ஏன்னா அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை அவங்களுக்கு. அப்போ எனக்கு வேறு வழி இல்லை. நான் சொன்னேன், சார் எங்களை நம்பி தான், FFC நம்பி தான் இங்கே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஹைதராபாத் போகிறதா இருந்தாங்க, நாங்கள் சொல்லியிருக்கோம், தயவுசெய்து எங்களுக்காக எனக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு கெஞ்சி அந்த ஷூட்டிங் எடுத்தோம். அன்னைக்கு ஒருத்தர், நாங்கள் வந்து நீங்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க, 1 to 1 கேன்சல் பண்ணுவோம். மறுபடியும் இப்போ கடைசியாக நடந்த பிரச்சனை இது. சூர்யா சார் ஷூட்டிங்கு, ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிப்பாளர், அவர் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கார். அதுக்குள்ளே இவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, கொஞ்சம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல.
இப்போ அதை எஸ்ஆர் பிரபு சொல்லிட்டாரு, இல்லை சார் நாங்கள் கடிதம் நாங்கள் அனுப்ப முடியாது, நாங்கள் நேராக அனுப்புகிறோம், நீங்கள் ஒர்க் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்கன்ட்டார். இப்போது இவங்க கடிதம் இங்கே அனுப்பலைன்னா இவங்க ஷூட்டிங் போனால் மறுபடியும் இவங்களோட நம்ம காலில் விழணும். அதனால் நான் வந்து அவளுக்கு கொஞ்சம் கடுமையாக பேசி எஸ்ஆர் பிரபுக்கு நடப்பு தயார் பேசி, சார் நீங்கள் த்ரூ கவுன்சில் லெட்டர் வரலைன்னா நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது, எந்த வரணும் நீங்கள் இப்போ வச்சுங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அந்த நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் கடிதத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அன்று இரவு 11 மணிக்கு நள்ளிரவு போய் அந்த கடிதம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை சேர மாதிரி இந்த வேலை செஞ்சோம். முழு இரவு உட்காந்து அதை மறுபடியும் 11:30 மணிக்குள்ளே அவர் அன்றைக்கி தலைவர் ஊரில் இல்லை, முரளி ராமசாமி சாருக்கு நான் ஃபோன் மூலம், சார் இது மாதிரி லெட்டர் வந்துச்சு சார், எப்படி பண்ணலாம் சார், லெட்டர் வந்தால் சந்தோஷம் சொல்ல முடியும், ஒரு பிரச்சனை சும்மா தெரிஞ்சிச்சு, ரொம்ப நன்றி, கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மறுநாள் இவங்க என்ன சொல்கிறாங்க, செக்ரட்டரிஸு எஸ்ஆர் பிரபு நேராக இங்கே வரணும், இல்லைன்னா கடிதம் அனுப்பக்கூடாது, பெப்சிக்கு வரல. இப்போ நம்ம நிலைமை பாருங்கள், நாங்கள் சொல்லிட்டோம் லெட்டர் அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் அனுப்பணுங்கிறது விதி, லெட்டர் அந்த தயாரிப்பில் அனுப்பிச்சு அனுப்பணுங்கிறது விதி, நீங்கள் அனுப்பலாம், நாங்கள் இனிமேல் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் உங்களோட இது பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா படத்துக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு வழங்கிட்டோம். அங்கே தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வந்து 1-to-1 கேன்சல் பண்ணுவோம், 1-to-1 கேன்சல் பண்ணுவோம். இப்போது ராதா பார்க்கில் ஒரு மீட்டிங் போடுறாங்க, அது அவங்களுக்குடைய கருத்து வேறுபாடு, தலைவருக்கும் செயலாளருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு, அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் எப்படி போட்டுக்கணும், நீங்கள் தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறேன்னு ஆட்களை சேர்க்குறீங்க, அப்போ அப்படியே போட வேண்டியது தானே. பெப்சி நமக்கு ஒப்பந்தத்தை கடைபிடிக்கலை, அதை எதிர்த்து ஒரு மீட்டிங். அப்போது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, இப்போது இந்தியாவை திட்டினா பாகிஸ்தான் ஜெயிக்கலாம், பாகிஸ்தான் திட்டினா இந்தியாவை ஜெயிக்கலாங்கிற மாதிரி பெப்சி திட்டினா ப்ரொடியூசர் கவுன்சில் இது பண்ண முடியும். இப்போ அதுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு மீட்டிங்கை ராதா பார்க்கிங்கில் போட்டு கண்ணாபின்னான், பெப்சி இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு, அவங்க நடப்பு தயாரிப்பாளர் அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு, என்ன பண்ணோம், நடப்பு தயாரிப்பாளருக்கு உங்களுக்கு பண்ணுறது அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சோம், அதாவது இனிமேல் உங்களோட ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட்டுள்ள அனைத்து விதிகளையும் நாங்கள் பின்பற்றுவோம். 2 விதிகளை எங்களால் பின்பற்ற இயலாது. 1, நடப்பு தயாரிப்பாளர் அனைவருக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நிறுத்து என்றால் எங்களால் செய்ய இயலாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் தப்புனாங்க, அது சொல்லுங்கள், அதுக்கு பண்ணலாம், எல்லாருக்கும் நிறுத்த முடியாது. 2வது, உங்கள் அமைப்பில் உறுப்பினராக இல்லாத வேறு அமைப்பில், அது நடிகர் சங்கமோ பெப்சியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ரெட்டு பண்ணோம்னா அனைத்து சங்கங்களும் பேசி உட்காந்து முடிவு பண்ண போது தான் அதை முடிவு எடுக்கணும். நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்தால் நாங்கள் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு நாங்கள் இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இது நீங்கள் பண்ணலன்னா நாங்கள் வந்து உங்கள் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுவோம். இது ஒரு பயமுறுத்தல். அதுக்கான இப்போ வேலையை ஆரம்பிக்கிறது, அதுக்கு நாங்கள் தயார். இப்போதும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெப்சியின் சார்பிலும் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நாங்கள் ஏதாவது தவறு செய்ததாக இருந்தால் அந்த தவறை சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்ள நான் தயார், நாங்கள் தயார், நாங்கள் இப்போதும் நாங்கள் தயார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயார். ஆனால் இந்த 2 விஷயங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் எங்களை மிரட்டவோ இல்லை பெப்சியை அடியால் மாதிரி பயன்படுத்தணும், அவங்க ஷூட்டிங் நிறுத்து இவங்க ஷூட்டிங் நிறுத்து அப்படிங்கிறத இனிமேல் நாங்கள் பண்ண முடியாது. இதை தவிர அனைத்து ஒப்பந்தங்களும் நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிடுறோம், நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார். ஆனால் எங்களை மிரட்டுறதுக்கு நீங்கள் வந்து எங்களை அழிப்பதற்கு நீங்கள் ஒரு படையை உருவாக்குறீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை 7ஆம் தேதி இஷ்யூ பண்ணிங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம். நாங்கள் பணிபுரிய மாட்டோம். 7ஆம் தேதி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேளை சேம்பரில் சொல்லிட்டாங்க எங்கள் அட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்க, நீங்கள் ஒரு வேளை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ இல்லை வெளியே கொடுக்குறீங்களோ உள்ளே கொடுக்குறீங்களோ, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் 8ஆம் தேதியிலேருந்து ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் உங்கள் ஆளுங்களே வச்சு பண்ணீங்க, நாங்கள் தடுக்கவும் மாட்டோம். நீங்கள் தனியாக இப்போ டைரக்டர் கூப்பிட்டுக்கிறீங்க, கேமராமேனை கூப்பிட்டுக்கிறீங்க, கார் டைரக்டர் கூப்பிட்டுக்கிறீங்க, எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பண்ணீங்க, நாங்கள் எதுவும் நாங்கள் வரல, எங்களை விட்டுடுங்க. எங்களை யார் நம்பி வராங்களோ அவங்க. ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் தப்பாக எடுத்திருக்காங்க, எங்கள் படம் ஷூட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அது சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்க எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தா, இது போல் பெப்சி தொழிலாளர் வைத்து நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தா நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் பணிபுரிவோம்.
நாங்கள் அடமெண்ட்டாக நாங்கள் இருக்கணும், அவங்களுக்கும் நாங்கள் பணிபுரிவோம். எந்த தயாரிப்பாளருக்கும் எதிரானது அல்ல பெப்சி, எதிரானது அல்ல. நாங்கள் தயாரிப்பாளர் வாழ்ந்தாதான் நாங்கள் வாழ முடியுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் தயவு செய்து எங்களுடைய இந்த இறுதி கோரிக்கை, இதை மீறி ஏதாவது நடந்தால் நாங்கள் தமிழக அரசிடம் முறையிடுவோம். 25,000 தொழிலாளர் குடும்பங்கள், 1,00,000 பேர் இல்லை 1,50,000 பேர் நேரடியாக இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒருத்தர் 2 பேர் அவங்களுடைய சுய காழ்ப்புணர்ச்சிக்காக அவங்க எங்களுடைய அடியால் வேலை செய்ய வைக்க நாங்கள் மறுத்ததால் உங்கள் பலிகடை ஆக்கினாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அனைவரும் முறையிடுவோம். எங்களை தமிழக அரசும் அமைச்சர்களும் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் துணை முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் சந்திப்பதற்கு ஏற்கனவே நேரம் கேட்டு கடிதம் கொடுத்துள்ளோம். இந்த பட்ஜெட் செஷன் நடந்துள்ளதாக, அது முடிந்தவுடன் சந்திக்கலாம் என்று தெரிவித்துள்ளார்கள். முடிந்தவுடன் எங்களுடைய பிரச்சனையை நேரடியாக அரசிடம் முறையிடுவோம். இப்போதும் நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சொல்லிக்கொள்வது, எங்கள் பக்கத்தில் என்னுடைய தவறு எந்த தவறு இருந்தாலும் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எதற்கும் நாங்கள் தயார், சண்டைக்கும் நாங்கள் தயார், சமாதானத்துக்கும் நாங்கள் தயார். முடிவை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரரே. நான் ஏற்கனவே என்னுடைய கோரிக்கையாக முதல் குரலாக, எங்கள் தரப்பில் எந்த தவறு இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்கின்றோம். ஏனென்றால் நான் முதலில் சொல்லியது போல 25,000 தொழிலாளர்கள் இந்த அமைப்பை நம்பி இருக்கிறார்கள். என்னுடைய ஈகோ இங்கே பெருதல்ல. ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்கணும், தப்பு சொல்லும்போது நீங்கள் பண்ண தப்பு, சாரி சார், என்ன தப்பு பண்ண சொல்லுங்கள், தப்புன்னா எஸ் சார், ஐம் சாரி, டெஃபினட். பட் வேற விஷயத்தை உள்ளுக்குள்ள எங்களை நீங்கள் அடியால் வேலை பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க. இனிமேல் அதுக்கு நாங்கள் தயார். ஏன்னா இப்போ இது மாதிரி நாங்கள் பண்ணதுக்காக இப்போ நடிகர் சங்கம் எங்களை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, நீங்கள் அதிகாரம் மையமாக செயல்படுறீங்க, நீங்கள் ஏதோ எல்லாரோட பெரிய ஆள் மாதிரி செயல்படுறீங்கன்னு. இந்த சண்டை யாருக்குமானது? தயாரிப்பாளருக்கும் நடிகர்களுக்குமானது. அப்போ தயாரிப்பாளர் சங்கம் எங்களுக்கு பேக் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை இது நாங்கள் தான் நிறுத்திருக்கோம், அவங்க நிறுத்தலன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ நடிகர் சங்கம் எங்களோட பல்லாண்டுகளாக ஒரு நெருக்கமான நட்போடு இருக்கும். இன்றைக்கி அந்த நட்பில் கொஞ்சம் விரிசல் வந்திருக்கு. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு அவங்க சொன்னால் நிறுத்துறீங்க, ஏன் நீங்கள் அவங்க சொல்கிறது கேட்குறேன், எங்களை கேட்டு பண்ணுங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள கூப்பிடாதீங்க. நாங்கள் சொன்னோம் சார், நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு பேசலாம் சார், நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு பேசலாம். இல்லை வேண்டாம், நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இதனால் யாரும் இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம் இல்லைங்களா சார், நாங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ண சொல்கிறான்னு சொல்லுங்கள், இல்லை நீங்களே கேட்டு சொல்லுங்கள். எங்கள் உறுப்பினர் பாதிக்கக்கூடாது, அதுபோல் தயாரிப்பாளரும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப பல்வேறு சலுகைகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். பல்வேறு சலுகைகள் 6 கோடி கீழே ஒரு படம் தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்கன்னா என்னென்னமான சலுகைலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க இந்த சலுகைலாம் இருக்குதுன்னு அவங்க மெம்பருக்கே அவங்க சொல்கிறது இல்லை. இன்றைக்கி 1.5 மாதம் ஆச்சு எங்களுக்கு இடம் கவர்மெண்ட் அலாட் பண்ணி. இந்த 30-40 நாட்களில் நாங்கள் 20 கூட்டம் நடத்தியிருக்கோம். நாங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸு, இசி மீட்டிங்கு, ஜென்ரல் பாடி, ஒரு சங்கத்திலும் இந்த உடனே எப்படி இந்த இது கட்டணும், ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டோம், இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. உடனே அது இப்போ சொசைட்டி அரசு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறோம். அடுத்து ரிஜிஸ்ட்ரார் டெப்டி ரிஜிஸ்ட்ராரை மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ராரை மீட் பண்ணுறோம். அவர் இந்த விதியில் இது போல் பிரச்சனை இருக்கிறதால கொஞ்சம் வீடு கட்டுறதுல இந்த சிரமங்கள் இருக்குதுன்னு சொன்னார். உடனே நாங்கள் மினிஸ்டர் அன்றைக்கி முத்துசாமி சார் அன்றைக்கி மீட் பண்ணுறோம். அவர் எப்படி செக்ரட்டரி அவர் சொல்கிறார், இது எப்படி சரி பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேண்டுகோள் கொடுங்க, நம்ம இந்த விதியை திருத்தி கொடுத்தா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு 20 மீட்டிங் போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஆர்டரை கூட ஒன்றும் கையில் வாங்கலை தயாரிப்பாளர் சங்கம். இதுதான் நீங்கள் உங்கள் உறுப்பினருக்கு பண்ணுற நன்மை. முதல்ல உங்கள் உறுப்பினருக்கு நீங்கள் என்ன நன்மை பண்ணுறீங்க? சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதுங்க. எங்கால பார்த்து நாங்கள் நீலி கண்ணீர் வடிக்கலாம் சொல்லாதீங்க. எங்கள் உறுப்பினருக்கு நாங்கள் 100% வேலை செஞ்சிட்ருக்கோம். 100% வேலை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் உங்கள் உறுப்பினர்களை முதல்ல தொழிலாளியை காப்பாற்றுறது அப்புறம்
நீங்கள் உங்கள் உறுப்பினரை காப்பாற்றுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது. ஒரு தயாரிப்பாளருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது. செத்து செத்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர்கள். உங்கள் உறுப்பினர்களை முதல்ல நீங்கள் காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுவது அப்புறம். உங்ககிட்ட 3000 கோபி சொன்னார் இல்லையா, உங்ககிட்ட 3000 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அந்த உறுப்பினரை நீங்கள் காப்பாற்றுங்கள். அதுக்கு பிறகு எங்களை காப்பாற்றுங்க. எங்களை காப்பாற்றுக்க எங்களுக்கு தெரியும். சார், இங்கே மாற்றுத் தொழிலாளி ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம். நான் ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும், அதுக்கு நான் தலைவர் ஆகணும்னு நினச்சி அவங்களாம் சங்கம் ஆரம்பிச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இங்கே மாற்றுத்திறனாளி சில பேரால் சில வேலை பண்ண முடியும். ஒரு மாற்றுத்திறனாளி அவரால் லைட் தூக்க முடியாது, அவர் லைட் பண்ண சேர்க்க முடியாது, அவர் டைரக்ட் பண்ண முடியும். அப்போது எந்த தொழிலை அவரால் பண்ண முடியுமோ அந்த தொழில் அவர் உறுப்பினராக சேர்த்து எந்த தடையும் இல்லை. மாற்றுத்திறனாளி என்பதால் அவருக்கு இங்கே வந்து உறுப்பினராக சேர்வதற்கு எந்த தடையும் இல்லை. அப்போ எந்த தடையும் இல்லாத போது நீங்கள் எதுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்? நீங்கள் தலைவர் ஆகிறதுக்கா? இங்கே எப்படி போவாங்க சார்? இங்கேயே அவங்க இங்கேயே இருந்து வேலை பண்ணலாம். இங்கே இருந்து இங்கே வேலை பண்ணக்கூடாதுன்னா தானே அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க வந்து வேலை பண்ணலாங்கிற பட்சம் அவங்க வேலை பண்ணிட்டு தானே இருப்பாங்க. எது மாற்றுத்திறனாளி இல்லையே, மாற்று தொழிலாளர்கள். அது மன்னிக்கணும், மாற்று தொழிலாளர்கள். இங்கே ஏற்கனவே தொழிலாளி இருக்காங்க. இருக்கிற 25,000 பேருக்கு வேலை இல்லை. 25,000 பேரில் நாங்கள் 15,000 பேர் தான் எனக்கு வேலை கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் இன்னொரு 15,000 பேர் ஒர்க் பண்ணணும். ரவுண்ட் த கிளாக் 25,000 பேர் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஒரு வேலை இங்கே ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை எடுக்கலாம். இப்போ அவங்க மட்டும் சம்பளம் கொடுங்க வேலை பார்க்க போகிறீங்களா? உங்களுக்கு ஒரு அடிமையை தேடுறீங்க. நீங்கள் வேலைக்கு தொழிலாளியை தேடல, ஒரு அடிமையே இல்லை வந்து அடியாளை தேடுறீங்க. அதெல்லாம் இப்போ சரியாக வராது. நிகழ்காலத்திலே இது நல்லதில்லை சார். எதிர்காலத்தில் என்ன? நிகழ்காலத்திலே இது மோசமான செயல். இப்போ அவங்க தான் 7ஆ பிரிஞ்சு சீரழிகிறாங்க. எங்களையும் பிரிக்கணும். தயாரிப்பாளர் ஒரே சங்கமாக இருந்தால் அதன் வலிமை என்னவா இருக்கும்? நிச்சயமாக அந்த அவங்களோட குரலுக்கு ஒரு சேயிங் இருக்கும். ஏன் இப்போ அவங்க வந்து இதுவாக இருக்காங்க? நடப்பு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, சேம்பர், கவுன்சில், நடப்பு தயாரிப்பாளர், கில்டு, சிறு தயாரிப்பாளர், டிஜிட்டல் தயாரிப்பாளர், அனைத்து தயாரிப்பாளர் சங்கம், 7 சங்கம் இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். அதுக்கு அவர்களை ஒன்றிணைக்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடாமல் ஒன்றா இருக்கிற எங்களை பிரிக்கணும் ஏன் நினைக்கிறீங்க? இப்போ இன்னொரு ஆபத்து இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறதால எங்களை ஒரு உறுப்பினர் தப்பு பண்ண முடியாது. இன்னைக்கு எந்த உறுப்பினரும் தப்பு பண்ண முடியாது. உடனே அந்த சங்கம் சம்மேளனம் அழைச்சி அவங்களை வந்து அதுக்குண்டான நீதியை நாங்கள் கொடுத்துருவோம். இப்படி தான் ஒரு தடவை இந்த தயாரிப்பாளர் மோசம் போனாங்க. நாங்கள் கடந்த முறை பேச்சுவார்த்தை நடத்தும் போது டெக்கரேஷன் யூனியனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினர், அதாவது ஜிம்மி ஜிப்பு, ஃபேந்தர், இவங்கெல்லாம் வந்து 14,000 ரூபா சம்பளம் அவங்க கடைசியாக கேட்டாங்க. 13,500 ரூபா. நாங்கள் சொன்னோம் சார் கொஞ்சம் பேசி 13,750 ரூபா வச்சுக்கலாம். நோ நான் சொன்னது தான். அப்போ அவங்களும் ஒத்துக்கல. அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன சொன்னாங்க? நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தலையிடக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அப்படியா? நாங்கள் டெக்னீஷியன் யூனிட் சொன்னோம், என்ன சார் ப்ரொடியூசர் பார்த்துட்டு விட்டுக்கிட்டு சார்ட்டான். இன்னைக்கு என்ன தெரியுமா அவன் நிலைமை? 20,000 கம்மி யாரும் சம்பளம் வாங்கல. ஏன்னா அவன் ராஜா. ஒருத்தன் 20,000, ஒருத்தன் 21,000, ஒருத்தன் 30,000, ஒருத்தன் 40,000, ஒருத்தன் 50,000. இப்போ இவங்க யாருக்கு அவங்க கேட்டு சார் நீங்கள் அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? என்னோட திறமையை கேட்ப நான் சம்பளம் வாங்கிப்பேன், நீங்கள் தலையிடாதீங்கிறான். இதை கெடுத்தது யார்? நீங்கள் அன்றைக்கி ஒரு சுமூகம் வந்து அன்றைக்கி வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே அமைப்பாக இருக்கும். நாளைக்கு அவங்கவுங்க ஒரு சம்பளம் கேட்பாங்க. எந்த சம்பளத்தை நீங்கள் கொடுப்பீங்க? அப்போ ஒரு அமைப்பாக இருந்தால் அமைப்புக்கு பயந்து தொழிலாளர்கள் வந்து, இல்லை அமைப்புக்கு கட்டுப்பட்டு தொழிலாளர்கள் வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு வருவாங்க. நாளைக்கு 500 பேர் வேணும்னா எங்கே போய் தேடுவீங்க நீங்கள்? இப்போ எங்கே வந்து நீங்கள் சொல்லுங்க சார், நாளைக்கு 500 பேர் ரிச் கேர்ள்ஸ் வேணும்னா சொல்லி முடிச்ச அரை மணி நேரத்தில் 500 பேர் இங்கே இருக்கிற ஏஜென்ட் கொண்டு வந்து உங்களுக்கு நிறுத்துருவாங்க. அது யார்? நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அப்போ ஒட்டுக்கோப்பாகவும் ஒற்றுமையாக இருக்கிறது ஒரு தப்பா? இது ஒரு தவறான இது வந்து நான் எல்லா தயாரிப்பாளரும் சொல்ல வரல, தயாரிப்பு நிர்வாகியில் இருக்கவங்களுக்கும் நான் சொல்ல வரல. ஒரு சில பேரோட தனிப்பட்ட விரோதம் தான் இது வந்து.
தனிப்பட்ட உறவு தான். இப்போ ரெக்குயர்மெண்ட் வருது. இப்போ ரெக்குயர்மெண்ட் வரப்போகுது. இப்போ இந்த மார்ச் 31 முடியுது. நீங்கள் வந்து 1 இது சம்பள பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை. நாங்கள் அது கூட சொன்னோம். நாங்கள் 100 வருஷமாக இருக்கோம். 3 வருஷமான சம்பளம் ஏறிட்டு இருக்கு. அது வேறு. எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ வேணும். நாங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக அங்கீகாரம் பெறணும். எங்களுக்கு ஒரு 14% சம்பளம் இது பண்ணி கொடுங்க. எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐக்கு மட்டும் கொடுங்க. யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கூட நாங்கள் சொன்னோம். இதை வந்து பேச சொல்லி காலம் கட்டிகிட்டே வந்து இப்போ வந்து அதுக்கு சண்டைக்கு போட்டாங்க. இனிமேல் உங்களோட கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்போ நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் நாங்கள் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஓகேன்னு. இப்போது எங்கள் மேலே வந்து பரிதாபம் காமிக்கிறோம். என்ன பண்ணணும்? அவங்க 15% கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணணும்? நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லணும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் உங்களுக்கு சண்டை இல்லை. அவனை வாழையே விடக்கூடாது சொன்னவன் இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணி சார் நீங்கள் ஒத்துக்காதீங்க, அது பிரச்சனை, இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு நாங்களும் கொடுக்கணும். எவ்வளோ நல்ல எண்ணம் பார். இந்த நல்ல மனிதர்கள் தான் இவங்க தொழிலாளர் சம்மேளனத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. எங்களுக்கு 100 வருஷமாக நாங்கள் கூலிக்காரர் மாதிரி ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் ஒரு எம்ப்ளாயாக கன்வெர்ட் ஆகி எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இப்போ ஒரு செய்தியில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 2 கிட்னி வேலை செய்யலை. ராமச்சந்திரா போனால் வந்து 12 லட்ச ரூபா ஃபீஸ் சொல்கிறாங்க. அவர் வந்தார் எங்கிட்ட, சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொன்னேன் 12,000 20,000 பண்ணலாம்ப்பா, 12 லட்சம் நாங்கள் எப்படி பண்ணுறது? அப்புறம் பேசும்போது அவர் இஎஸ்ஐ மெம்பராக இருக்காருன்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஒன்று யூஎஸ்ஐக்கு வந்து டெப்டி டைரக்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நாங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் லெட்டர் கொடுக்க சொன்னார். ஃபெஃப்சிலேருந்து லெட்டர் கொடுத்தோம். அந்த லெட்டரின் அடிப்படையில் அந்த உறுப்பினருக்கு வந்து அவங்க இன்றைக்கி ஃப்ரீயாக தமிழ்நாட்டில் இருக்க அப்போலோலாம் பண்ணலாம், ராமச்சந்திரன் எந்த அலுவலகத்திலும் ஃப்ரீயாக வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க இப்போ அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர் டோனர் இருந்தால் பண்ணிடலாம். இப்போ அடுத்த வாரம் அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்க போகுது. அப்போது இது போன்ற ஒரு பாதுகாப்பு எங்கள் எல்லா மெம்பரும் கிடைக்கும் இல்லையா? அவங்க வேறு வகையில் எப்படி அவங்க இஎஸ்ஐ மெம்பராக இருந்ததால் அவங்களுக்கு கிடச்சது. நாங்கள் இஎஸ்ஐ மெம்பராக இருந்தால் எங்களுக்கு இந்த பாதுகாப்பு இருக்குது இல்லையா? இந்த நீங்களும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. நேற்று ஒரு அம்மா இறந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்களோட நல்ல வேலை, அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இறந்தாங்க. அந்த கம்பெனி கொஞ்சம் பணம் கொடுக்கும். இந்தியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணதால தான் அவனுக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சிது. கும்பகோணத்தில் ஒரு ஷூட்டிங்கில் 6 பேர் செத்தாங்க. அந்த பாடியை கொண்டு வரது கூட ஆம்புலன்ஸ் பணம் கொடுக்கக்கூடிய நிலையில் தயாரிப்பாளர் இல்லை. அவங்கள யார் காப்பாற்றுறது? யார் காப்பாற்று? அவங்கள வந்து அந்தந்த யூனியன் பணம் செலவு பண்ணி ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு வந்து பாடியை வந்து ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு வந்தாங்க. அடிப்பட்டவங்களை கொண்டு எஸ்ஆர்எம்லாம் அன்றைக்கி எஸ்ஆர்எம்க்கு எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. கொண்டு வந்து ஃப்ரீயாக நாங்கள் மெடிசன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இப்போ இது மாதிரி எங்கே போய் நாங்கள் நிற்கிறது? அப்போ அரசாங்கமே எங்களுக்கு அந்த உதவியை இலவசமாக பண்ண வரும்போது நீ அந்த உதவி கூட பண்ண விடாமல் நீங்கள் தடுத்தீங்கன்னா உங்கள் நல்ல எண்ணம் என்ன? இவ்வளோ நாளாக அவங்க கிட்ட வேலை செஞ்சுருக்கோம். உங்கள் எண்ணம் தான் என்ன? அதிகாரம் பண்ணணும். நாங்கள் சங்கத்தில் இருக்கோம், என் கீழே எல்லாரும் இருக்கணும். இதுக்காக வந்து இதுக்கு வந்து நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ண வந்தோமா, அதிகாரம் பண்ண வந்தோமா? சார் 100% இழப்பு சார். வெளியூருக்கு ஒரு படம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 2.5 லட்சம் வேலை நாட்கள் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ விஜய் படம் இங்கே நடந்ததால் இந்த படம் அங்கே போயிருந்தா ஒரு 5000 பேர் கூட வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. டைரக்டர், கேமராமேனு, ஆர்ட் டைரக்டர், இது மாதிரி ஆட்கள் தான் போயிருப்பாங்க. அப்போது எவ்வளோ பேர்? அப்போ 2,45,000 வேலை நாட்கள் நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். அப்போ எல்லா நட்சத்திரங்களும் எல்லா ஹீரோஸும் முதல்ல உணரணும். தமிழ்நாட்டில் வாழ்கிற நீங்கள் தமிழ்நாட்டு தொழிலாளருக்கு துரோகம் பண்ணாதீங்க. நாங்கள் உங்களை கெஞ்சி 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 பார்த்துட்டு காலில் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? ஹைதராபாத்தில் போய் ஷூட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன வருது? ஈவிபியில் போய் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ராஜா, உங்கள் ஒரு ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தை செட்டு போடுறீங்க. என்ன இது? இனிமே வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி நீங்கள் எந்த நடிகரும் ஈடுபடாதீங்க. எந்த தயாரிப்பாளர் கூட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணுறதால அவங்களுக்கு ரூம் கொடுத்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணுறீங்களா? அதனால் என்ன லாபம் உங்களுக்கு? நான் இப்போ காஷ்மீரில் வெள்ளை பனிமலை இருக்குது, அதை எங்கள் செட்டு போடுறது நாங்கள் சொல்லலை. அது மாதிரி இருந்தால் அங்கே போய் பண்ணுங்கள். நீங்கள் ஹைதராபாத்தில் போய்ட்டு நம்ம ஊர் கிராமத்தை அங்கே போய் செட்டு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கிராமமே நம்மகிட்ட இருக்குது, அரசு இடம் கொடுத்துருக்கு, அங்கே போய் செட்டை போடுங்க. இங்கே நம்ம ஆட்கள் வேலை செய்வாங்க, நம்ம ஆட்கள் பிழைப்பாங்க. காஸ்ட் அதிகமாகுது சார், காஸ்ட் அதிகமாகுது. தயாரிப்பாளர்கள் கண்ட்ரோலில் இருந்திருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும் சார் சினிமா.
நீங்கள் தான் சொல்லணும். ஏன் அந்த சார் நான் நஷ்டப்பட்டா கூட அங்கே போகிறேன்னா அது யார் கண்ட்ரோல்னு என்ன நான் எப்படி டைரக்டரா இல்லை ஹீரோவா இல்லை கேமராமேனா இல்லை வந்து அதில் நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்களா, ஜூனியர் சார் நாங்கள் வந்து அதை ஷூட்டிங் வரும்னு சொன்னாங்களா, அது யார் கண்ட்ரோல் பண்ண நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் எப்படி சொல்ல முடியும் சார்? அரசு எப்படி சார் சொந்த மாநிலத்தில் உள்ள தொழிலாளருக்கு விரோதமாக எந்த அரசாக செயல்படுமா சார்? அதில் அரசுல சும்மா இவங்க தான் சொல்லிக்கலாம். அரசுக்கு எந்த விதமான அரசு வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நம்ம ஊரில் ஷூட் பண்ணணும்னு சொல்லணும் அவங்கள. நான் அரசாங்கத்துக்கு இப்போ கேள்வி நாங்கள் வந்து நிச்சயமாக கோரிக்கை வைப்போம். தமிழ்நாட்டு படங்கள் அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் நெசசரி. இப்போ வைசாக் பீச் வேணும் போங்க, கோல்கொண்டா ஃபோர்ட் வேணும் ஹைதராபாத் போங்க, காஷ்மீரில் பனிமலை வேணும் நீங்கள் காஷ்மீர் போங்க. நீங்கள் தேனியை போய் அங்கே போய் செட்டு போடாதீங்க. இங்கே இருக்கிற ஐயனார் சாமியை போய் அங்கே போய் செட்டு போடாதீங்க. அங்கே 2000 பேர் வச்சுட்டு நீ இருக்கும்போது இங்கே படம் பார்க்குறோம் வயிறு எப்படி எரியும்? இங்கே தான் படம் பார்க்குறான், அங்கேயே பார்க்குறான். அந்த தொழிலாளிங்க பார்த்தான்னா அவன் வயிறு எரியாது? நம்மளை வந்து பட்டினி போட்டுட்டு இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களேன்னு அவங்க கவலைப்பட மாட்டான்? அந்த சாபம் உங்களை பாதிக்காது? தயாரிப்பாளர் சங்கம் சேம்பர்லேருந்து வரும்போது அதுக்கு பெப்சி ஆதரவு கொடுத்தது, அது தப்பு இல்லையா? இப்போ நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் சொன்னோம், நீங்களே பண்ணுங்கன்னு. உங்களால் அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியும்? நீங்கள் இன்னொரு அவங்கள வளர்த்து விட்டுட்டீங்க. அதில் ஒரு 300 பேர் 400 பேர் இருந்து நீங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ண மாட்டோம், நஷ்டம் யாருக்கும்? வளர்த்து யார் விடுவது? நீங்கள் உங்களிருந்து பிரிஞ்சு போகும்போது நீங்கள் அவங்கள அரவணைச்சிக்கணுமா, இல்லை நாங்கள் வந்து சேர்த்து நீங்கள் அவங்க கூட போய் சேருங்கன்னு சொல்லணுமா? ஏன் சார் அது இது என் வேலையா? அது அது பெப்சியோட வேலை இல்லைங்க. நீங்கள் அவங்க எங்கிட்ட வந்தாவா, இல்லாட்டி அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இது மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கிறோன்னுவாங்க. நாங்கள் சொல்லாமல இருந்து 3 வருஷமாக போராடி 30 மீட்டிங் அவங்களோட வச்சுருக்கோம். ஒரு தடவை நாங்கள் இருந்து 2 பேரும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பேசியிருக்கோம். சார் அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம் சார், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? பேச்சுவார்த்தைனா 2 பேர் சம்மதிச்சா தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். இவனை அழிச்சிருன்னு சொன்னால் அழிக்கிறதுக்கு நாங்கள் ஆள், நீ முடிஞ்சா அழிக்கிறதுக்கா நான் ஆள்? உன்னோட அடியாலாம் எங்களை பயன்படுத்தாது தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வருது. உங்களோட அடியாலாம் எங்களை பயன்படுத்தாதீங்க. நீ சார் சங்கங்களை ஆரம்பிக்கிறத பற்றி இனிமேல் அவங்கவுங்க வேலை சார், அது எங்கள் வேலை இல்லை, அது எங்கள் வேலை இல்லை. நாங்கள் வேலை செய்வோம் அவ்வளோதான். எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் வேலை செய்வோம் சார், அது அவங்க தான் பார்த்து அந்தந்த சங்கங்களை அவங்களை பாதுகாக்க வேண்டியது அவங்க தான். நாங்கள் சங்கத்தை உருவாக்க மாட்டோம். நான் போய் இன்னொரு சங்கத்தை உருவாக்கினா சொல்லுங்கள், என்ன சார் பெப்சி இது மாதிரி அநியாயம் பண்ணுங்க, நான் போய் ஒரு ப்ரொடியூசர் கொஞ்சம் உருவாக்கலாமா? அது தப்பு. ஆனால் யாரோ உருவாக்குறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து உருவாக்காமல் பார்த்துங்க, அது உங்களோட வேலை, என் வேலை இல்லை, பெப்சியோட வேலை இல்லை. பெப்சி வேலை செஞ்சால் சம்பளம் கொடுக்கணும், ஒழுங்காக வேலை செய்யணும், டைமுக்கு வரணும், அதுதான் பெப்சி சொல்ல முடியுமே தவிர இன்னொரு ப்ரொடியூசர் கூட ஏன்பா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உன் வேலையா போயான்னு சொல்லுவான். ஒன்றா நான் டீட்டெயில் கொடுக்குறேன், யார் யார் எங்கெங்கே பண்ணணும் அது நாங்கள் அந்த இப்போ இதே கோரிக்கையை இன்னொருத்தர் வச்சாங்கன்னா ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு படம் 2 படம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கி நடக்கும்போது மெஜாரிட்டியான படங்கள் இங்கேருந்து தான் வருது. இதில் இப்போ அதனோட துணைத் தலைவர் உறுப்பினராக இருக்கார், நிர்வாகத்தில் இருக்கார். அந்த சங்கம் அது ஒன்று அங்கேருந்து வா, இல்லை நடவடிக்கை எடுக்கணும்ல. அதை விட்டுட்டு என்ன கேட்டிங்கன்னா உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் துணைத் தலைவர் அவர் அங்கே மெம்பர் வந்து படம் எடுக்கிறாரு, எப்படி நீங்கள் அவர் துணைத் தலைவர் வச்சுக்கிட்டீங்க? அவர் வந்து பணம் கொடுத்தாரு, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் கட்ட கொடுத்தாருன்னு விட்டுட்டீங்களா? இல்லை நாங்கள் அவர் போய் நீங்கள் அவர் போய் சேர நாங்கள் சொல்லணுமா, நீங்கள் சொல்லணுமா, நாங்கள் சொல்லணுமா? 250 பேர் அங்கே சார் நீங்கள் அத்தைக்கு மீசி மொழச்சா எப்படி கூப்பிடலான்னு கேட்குறீங்க. எங்கள் ஒரு உறுப்பினர் போக மாட்டேன், நீங்கள் அந்த கவலையே படாதீங்க, ஒரு உறுப்பினர் போக மாட்டேன். நான் உடனே இந்த முடிவு எடுத்துருவேனா, முதல்ல இசி போட்டு ஜென்ரல் பாடி போட்டு
இன்னைக்கு அனைத்து சங்கங்களில் இருக்கிற அனைத்து உறுப்பினரும் வர வச்சு இசி செயற்குழு மெம்பர்லேருந்து ஆஃபீஸ் பேரத்து எல்லாரையும் வர வச்சு அவங்க எல்லாரோட ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் நான் அறிவிக்கிறேன். ஒரே ஒரு மெம்பர் கூட போக மாட்டேன். அந்த பயம் எங்களுக்கு இல்லை. அவங்க ஆரம்பிச்சிருவாங்க வளர்ந்துருவாங்கலாம் இல்லை. தேவையில்லாமல் ஒரு மனப்பூசல் நாளைக்கு இப்போ இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் வந்துடுச்சு பாருங்க. எனக்கு நாளைக்கு எங்களோட நட்பாக இருந்தவர் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தரம் தாழ்ந்த ஒரு லெட்டர் எங்களை விமர்சிக்கிறீங்க, அது மொட்டைக்கட்டு தாசி போடுறீங்க, வாழை வச்சு வேலை பண்ணுறீங்க. இது வரைக்கும் உங்களுக்குள்ளே திட்டிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அவங்க அங்கே ஆளை வச்சுட்டு என்னை பற்றி திட்டி நான் இது பண்ணுறேன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த சங்கத்துக்கு நான் வரும்போது என்னை எதிர்த்து நின்றவர் 33 ஓட்டு வாங்கினார், நான் 36 ஓட்டு வாங்கினேன். அடுத்த முறை நான் 49 ஓட்டு வாங்கினேன், அவர் 16 ஓட்டு வாங்கினார். அடுத்த முறை இருக்கும்போது எங்களை எதிர்த்து ஆளே இல்லை. ஒரு 100 ரூபா தான் நாங்கள் செலவு பண்ணி அப்ளிகேஷன் வாங்குவோம். அப்போ என்னுடைய செயல்பாடு சரியாக இருக்கிறதால நான் இங்கே பணம் கொடுத்து இல்லை வேறு மாதிரி உதவிகள் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உறுப்பினர் நான் தேவைப்படுற வரைக்கும் நான் இங்கே இருந்துகிட்டே இருப்பேன். அதனால் இதில் அதிகாரத்துக்கான போட்டி எங்ககிட்ட இல்லை. நாங்கள் இதில் இருக்கோம். என்னுடைய ஓய்வு நேரத்தை என்னோடய உறுப்பினர்கள் செலவு பண்ணுறது திரைப்படத்துறைக்கு தான் என்னோடய முதல் ப்ரெஃபரன்ஸ். அதில் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிபிட்டாக யாராக இருக்கட்டும், அந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு பார்ட்னர். அந்த பார்ட் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமா நான் உதவி நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எதுவுமே நீங்கள் ஒற்றுமையாக இல்லாமல் எங்கள் மேலே கோரி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. இது மாதிரி எங்களை பேச வைக்கிறத நீங்கள் இவ்வளோ நாள் 3 மாதம் என்னென்னவோ தரக்குறைய விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி விமர்சனம் பண்ணேன்னா தனிப்பட்ட முறையில் சுயலாபம் அடைவதாகவோ இல்லை இவங்க தொழிலாளர்கள் மேலே அக்கறை கொள்றதாவோ, அங்கே இருக்கிற தொழிலாளரை காப்பாற்ற தான் நாங்கள் படையெடுக்க வரோம். நாங்கள் இது ஆரம்பிக்கிறோம். தொழிலாளியை காப்பாற்றினா ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருங்க சார், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் அதெல்லாம் சொன்னால் தனிப்பட்ட இதுவாகிடும். நீங்கள் நிர்வாகத்தில் இருந்து சைன் பண்ணவங்களாம் என்ன சம்பளம் கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ செக் கொடுத்தீங்க, இது எங்கிட்ட எப்படி இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சொன்னால் தனிப்பட்ட விரோதமாகிடும், தனிப்பட்ட தாக்குதலாகிடும். அது ஒரு நாகரிகமாக இருக்காது. அதையும் பொறுத்துக்கிட்டு தான் நாங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சார் அவர்கிட்ட ஒரு 3 உதவிகள் கேட்டோம் சார். இப்போ வீடு கட்டுற திட்டம் இருக்குது. வீடு கட்டுற திட்டத்துக்கு எங்ககிட்ட வீடு இல்லாத உறுப்பினர்கள் ஒரு 4500 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் 2.5 லட்ச ரூபா மானியம் இருக்குது, அதை வழங்கணும். அது அந்த வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட இதில் ஒரு அதிகாரி எங்களுக்கு செலக்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்து எங்களுக்கு மொத்தமாக ஒரு சிஸ்டம் மாதிரி கொடுக்கணும்னு கேட்டோம். அது ஹவுசிங் இதில் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று இப்போ இதில் நாங்கள் திட்டம் கொண்டு வரோம். அதில் யாருக்கெல்லாம் நன்மைனா, இப்போ வேலை செய்கிற எல்லாருக்கும் நன்மை. வேலை செஞ்சால் சம்பளம் வரும், வேலை செஞ்சால் அவங்களுக்கு பென்ஷன் வரும், வேலை செஞ்சால் இஎஸ்ஐ கிடைக்கும், பிஎஃப் கிடைக்கும். இப்போ 30 வருஷமாக இருந்து இப்போ வேலை இல்லாமல் ஒரு 6000 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுங்க, ஒரு மாதம் 3000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் இது மாதிரி 12 கோடி தொழிலாளர் இருக்காங்க, அமைப்பு சாரா தொழிலாளர். அவங்க மொத்தமாக கொடுக்குறதுங்கிறது ஒருத்தர் கொடுத்தா எனிமிட்டி வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்கில்டு இதுவாக ஒரு எம்ப்ளாயிஸ்னு ஒரு அசோசியேஷனாக வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக 60 வயசு 65 வயசு மேலே போன பிறகு அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறது நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு தொழில்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு குறித்து பேசினார். அந்த ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இப்போ என்னென்னா எங்கள் ஸ்கில் தான் டெவலப், வெளியில் இருக்கவங்களாம் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய அதாவது 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு. 35,000 ரூபா அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு, 35,000 ஃபேக்கல்ட்டிக்கு டீச்சர்ஸ் டீச் பண்ணுறவங்களுக்கு, 30,000 அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு. இது போல் இது பண்ணி 1 லட்ச ரூபா 10,000 பேருக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் தொழிலாளர்கள் இது மாதிரி இருக்காங்க. இப்போ வர எல்லாருமே இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் அதெல்லாம் கதை சொல்லிட்டு தான் முன்னாடி பேப்பரில் எழுதி, இப்போல்லாம் லேப்டாப் இருந்தால் தான் நடக்குது. அப்போ அவங்களுக்கு இப்போ கேமராமேனுக்கோ இது மாதிரி சரி அவங்கவுங்க தொழிலில் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை இது பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். அதை அவர் கோரிக்கையாக கொடுத்துருக்கு. அதை நிச்சயமாக அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 கோரிக்கை தான் அவர் கொடுத்துருக்கோம். அது நிச்சயமாக பண்ணித்தராரு. அவர் உண்மையாக அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவர் ஒரு தமிழ் நம்ம தமிழ் சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்கார். நமக்கு உதவுணுங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கார். அதனால் எப்போ நேரம் கேட்டாலும் கொடுத்து அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நேரடியாகவோ இல்லை அமைச்சகத்தையோ அணுகி எங்களுக்கு அந்த உதவியை ஒரு 4-5 தடவை கூப்பிட்டு நேரடியாக பேசியிருக்காரு. அது நடந்துச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம்.
இப்போ சார் அது நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் சார். இது வரைக்கும் ஒரு 5% தான் நடந்திருக்கு சார். அது எங்கள் உறுப்பினரும் அசால்ட்டாக இருக்காங்க. வாங்கி கொடுத்தாலும் போட மாட்டேங்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனாக இருக்குது. ஒரு க்ளவுஸ் போட்டு எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுன்னா அவனுக்கு க்ளவுஸ் சார் இது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லைங்கிறாரு. அவர் கேப் போட்டு வந்து லைட்டு உள்ளே போங்கன்னா அது கேப் வேர்வை வடிதே உள்ளே போட முடியல. இப்போ எங்கள் மெம்பர் மேலே கொஞ்சம் இது தவறு இருக்குது. அது வந்து ஒரு 20%. ஆனால் 80% வந்து அந்த ஸ்டுடியோஸ் அதுக்குண்டான வசதி இல்லாமல் இருக்குது. நாங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ அவங்களோட சண்டை எல்லாரோடும் சண்டையாக இருக்குது. எங்களுக்கு உரிமையை கேட்டாவே சண்டையாக இருக்குது. நிச்சயமாக பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். கரணம் தப்புனா மரணம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஸ்டண்ட் மேனு மட்டும் நாங்கள் இங்கே மரணம் இல்லை, லைட் மேனு கூட டெய்லி மரணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கான். மேலே ஏறினானா எந்த கோடா எப்போ இறங்கும்னு தெரியாது, எப்போ அது ஆடுன்னு தெரியாது. அந்த எந்த கோடாவுமே கொடுத்துட்டே இருக்கும் சார், கொடுத்துட்டே இருக்கும். எந்த கோடாவுமே விதிப்படி இல்லை சார். நாங்கள் வந்து சொல்லிட்டோம், நாங்கள் லேபர் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் ஸ்டுடியோ மூடிடுவாங்கன்னு. இன்னொரு பயம்னா இங்கேயே ஸ்டுடியோ இல்லை, ஸ்டுடியோ மூடினா இருக்கிறவன் வந்து இன்னும் வெளியூர் போயிடுவானேன்னு அந்த பயம் வேறு இருக்குது. இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு நெருப்பாற்றல் தான் நாங்கள் நீந்திக்கிட்டு இருக்கோம். சார் இது வரைக்கும் இருந்தவங்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். எல்லா பிரச்சனையும் நாங்கள் சுமூகமாக தான் சார் முடிச்சிருக்கோம். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு சார், எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஒரு சிலர் நான் தனிப்பட்ட முறையில் யாரும் சொல்ல வரல, அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை சார். தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், இணைச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. அப்போ தங்களுக்குள்ள கருத்து மோதலில் அது வந்து இப்படி ஆயிடுது. அப்படிதான் நான் உணர்றேன். அது தவிர வேற ஒன்றும் அதில் இருக்க மாதிரி தெரியல. இப்போ இந்த நிர்வாகத்தில் வரும்போது தான் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லை சார். பெப்சியை எதிரியாக காமிச்சா அங்கே ஜெயிக்கலாம் சார். பெப்சியோட வேலை செய்ய மாட்டோம், உடனே 100 பேர் கை தட்டுவாங்க. அப்போ நான் தலைவன் ஆகிடுவேன். அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. எங்களை எதிர்ப்பதால் அங்கே கொஞ்சம் பேரில் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு இது இருக்கும், ஒரு உணர்ச்சி கிளம்பும். இனிமேல் அவங்களோட இது நம்ம அடிமைத்தனத்து நம்ம இல்லை, நம்மளே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். யாரு கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணலாம், யார் கூட ஒர்க் பண்ணுவேன்? நம்ம சொல்லிட்டோம். நீ சொல்லி 3 மாதம் ஆச்சு, 3 மாதம் கடிதம் அமுச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதே செயலாளர் கையெழுத்து போட்டு எங்கள் உறுப்பினருக்கு நீங்கள் சிறு பட்ஜெட்டுக்கு நீங்கள் எனக்கு இது அலாட் பண்ணுங்கன்னு கையெழுத்து போட்டு போன வாரம் கூட அனுப்புறீங்க. சார் அனுபவ ரீதியாகவே நான் சொல்கிறேன் சார், பண்ண முடியாது சார். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். இவங்க ஒரு ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர் உருவாக்குறேன்னு சொல்லி 3 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு ஆளை கூட உருவாக்கல, அதுக்கான முயற்சி கூட செய்ய முடியும். அதனால் சொல்வது வேறு, அது செய்யறதுங்கிறது வந்து எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும், அதனால் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ கோவத்தில் பேசலாம் இல்லை. அது ஒரு விஷயம் சார், ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டு தான் விஷம், மொத்தமாக கெட்டு போயிடும். அது மாதிரி கெடுக்கிறது ரொம்ப ஈஸி, உருவாக்குறது கஷ்டம். இது மாதிரி வந்து நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி கெடுக்கிறது ஈஸி. நன்றி.